நீங்கள் என்றும் பசுமையாக இருக்கணுமா, என்றும் இளமையாக இருக்கணுமா, நீங்கள் எது எடுத்தாலும் அதில் நீங்கள் செழிக்கணுமா, ஏற்ற காலத்தில் கொடுக்க வேண்டிய கனிகளை கரெக்டாக கொடுக்கணுமா, அதுக்கு ஒரே வழி இறை வார்த்தை தான். பைபிள் என்ன போட்டிருக்குன்னு படிக்கலாமா? திருப்பாடல்கள் 1வது திருப்பாடல்ல 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர், ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி அள்ளும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோர நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார், பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் அவர் வெற்றி பெறுவார். கண்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ட வார்த்தைகளை பேசுகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தோடு உட்காந்தீங்க, பைபிளோட டெய்லி உட்காந்தீங்க, பைபிளில் இருக்க வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்களா? நல்ல நீரோடை பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை போல் எப்பயுமே பசுமையாக இருப்பீங்க, எப்பயுமே இளமையாக இருப்பீங்க, எல்லா நேரத்துலையும் மற்றவருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. அதற்கு ஒரே வழி இறை வார்த்தையில் நீங்கள் ஊற வேண்டும். இந்த விவிலிய மாதத்தில் இறை வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கவும், இறை வார்த்தையை நீங்கள் ஆர்வத்துடன் தேடவும் உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.